சாப்பிடலையா? இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீலு, நீ இப்படி வா. எதுக்கு வாடி சொல்றேன். ஆண்டி, நீங்க இந்த வயசுலயும் நீலாம்பரிக்கு சாப்பாடு ஊட்டி விடுவீங்க தெரியும். அதனாலதான் இவ எப்படி இருக்கா. ஏ நீலாம்பரி, இப்ப நீ ஆன்ட்டிக்கு சாப்பாடு ஊட்டி விடு. ஊட்டி விடு சொன்னா ஏன் மூஞ்சி பாக்குற? வேண்டாம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது ஆண்டி. வேண்டாம்மா, நீங்க எல்லாம் ஜாலியா சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஆண்டி, நீங்க நீலோட பேச்ச கேட்க மாட்டீங்க. அப்ப அவ மட்டும் எப்படி உங்க பேச்ச கேப்பா? கொஞ்சமாவது சாப்பிடுங்க ஆண்டி, ப்ளீஸ். சாப்பிடுங்க ஆண்டி. காட்டுங்க. போதுமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஆண்டி, நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு? அக்கா தங்கச்சி மாதிரி தானே? அப்படின்னா நானும் உங்க பொண்ணு மாதிரி தான். அப்படின்னா நான் ஊட்டி விட்டாலும் சாப்பிடணும்ல. சாப்பிடுங்க ஆண்டி. அப்பனா உங்க பொண்ணு இல்லையா ஆண்டி? வெண்டைக்காய் கூட சூப்பரா இருக்கு ஆண்டி, சாப்பிடுங்க. ஹாஸ்டல்ல எப்ப வெண்டைக்காய் பொரியல் செஞ்சாலும் நீலாம்பரி உங்களை தான் நினைச்சு பாப்பேன் ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ். எனக்கு போதுமா, சந்தோஷத்துல சாப்பிட முடியல. இது அங்கிள் பங்கு சாதம் ஆண்டி. அங்கிள் சாதம் வேணாவா? சாப்பிடுங்க ஆண்டி. என்னாலையும் அம்மாவை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்க முடியும். ஆனா இந்த சிச்சுவேஷன்லயாவது அவங்க மனசு கொஞ்சம் குளிரோட்டம் தான் நான் விட்டுட்டேன். நீலாம்பரி, ஐயோ, வலிக்குதுமா. அனுப்பிட்டியா? இன்னும் டிராக்டர் வரல தம்பி. மூட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் தம்பி. டிராக்டர் வந்ததும் அனுப்பி வச்சிரு. சரி. அக்கா, சிட்டில இருந்து கார்ல யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னதும் ஓடி வந்துட்டேன். இவங்க எல்லாம் நீலாம்பரியோட ஃப்ரெண்ட்ஸ்டா. இவர்தான் என்னோட தாய் மாமா. வணக்கங்க. வணக்கங்கம்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. அக்கா, நான் போயிட்டு வரேன். சரிடா, வாமா போலாம். நான் வர மாட்டேன், நான் அண்ணியோட தான் இருப்பேன். அம்மா திட்டுவாங்க, வா. நான் வர மாட்டேன், அண்ணியோட தான் இருப்பேன். விடுங்க மாமா, இருக்கட்டும். அத்தை கிட்ட நான் சொல்லிக்கிறேன். வா. இவ ஜெயா, இவ பூஜா, இவ சத்யவதி, என் மாமா பொண்ணு. வணக்கம் ஆண்டி, உங்க Dress ரொம்ப அழகா இருக்கு. உங்க Dress விட இவங்க Dress நல்லா இருக்கு. உங்க Dress அந்த அளவுக்கு நல்லா இல்ல. நல்லா இருக்குன்னு சொன்னேன். இதுல யாரோடது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லணுமா? உண்மையை சொன்னா தப்பா அண்ணி? இவ பேருக்கு ஏத்த மாதிரி சத்யவதி எப்பவும் சத்தியம் தான் பேசுவா. அதனாலதான் எங்க அப்பா என்ன கூட்டிட்டு போக பார்த்தாரு. வந்தோம், சாப்பிட்டோம். எப்ப அங்கிள பாக்குறது? அத அவதான் சொல்லணும். அண்ணி என்ன சொல்ல போறாங்க? இவங்களே அங்க விட மாட்டேங்கறாங்க. ஏய், அப்புறம் எப்படி உங்களை கூட்டிட்டு போவாங்க? இவங்க உங்களை வாய மூடு. அம்மா, இப்ப என்ன பண்றது? அந்த வீட்ல காலடி எடுத்து வைக்கிற அதிகாரம் நமக்கே இல்லாத போது நாம எப்படிமா இவங்கள அங்க கூட்டிட்டு போக முடியும்? ஒருவேளை இவங்களை கூட்டிட்டு போனா அவங்க அசிங்கப்படுத்துவாங்க. வேண்டாம்மா, உன் மேல இருக்கிற அக்கறையில வந்திருக்காங்க. இவங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துறது நல்லது இல்லம்மா. இந்த வார்த்தையை நான் சொன்னா எல்லாரும் என்ன திட்டுவீங்க? உங்க அம்மா சொன்ன மாதிரி நாங்க அங்க போனா அவமானப்படணும். நீலு, ஒரு நிமிஷம் இங்க வாயே.
சத்யா, இது சீக்ரெட், நீ எல்லாம் கேட்க கூடாது. நீலு, உங்க அப்பா உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அந்த அம்மாவுக்கும் முக்கியமா இருக்கும். ஃபீல் பண்ணாத, சொல்றத கேளு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அங்க ட்ரீட்மெண்ட் நல்லதா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இன்னும் 2-3 நாள் உங்க அப்பா திரும்பி வந்துருவாரு. நீ கவலைப்படாத. என்னடி? சரி ஆண்டி, நாங்க கிளம்புறோம். அதுக்குள்ள வா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அத்தை அண்ணி முகத்துல கலையே வந்தது. இன்னும் 2 நாள் இங்க இருக்கலாம்ல. மம்மி ஊர்ல இல்ல, டாடி கிட்ட தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா போகணும். நான் கூட ஈவினிங் வீட்டுக்கு வந்துருவேன், அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் ஆண்டி. அம்மா, இவங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவ்வளோ தூரத்துல இருந்து நம்மள பார்க்க வந்திருக்காங்க. நமக்கு அது போதும். என்னம்மா இது? இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள போறேங்கிறீங்க. அடிக்கடி வந்துட்டு போங்க. கண்டிப்பா வரோம் ஆண்டி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். சரி நிலு, நாங்க கிளம்புறோம். நாங்க போயிட்டு வரோம் ஆண்டி. சரிங்கம்மா. பாய் சத்யவதி. ஆண்டி உடம்ப பாத்துக்கோங்க. மறுபடியும் எப்பமா வருவீங்க? அங்கிள் வந்தது பாக்குறதுக்கு வரோம் ஆண்டி. நாங்க போயிட்டு வரோம் ஆண்டி. பாய் நீலு. நானும் உங்க கூட போறேன். நீ எங்க போற? நான் கார்ல போக போறேன். அவங்க சென்னைக்கு போறாங்க. நான் கோயில்கிட்ட இறங்கிக்கிறேன். சரி போ. சொன்னா கேட்க மாட்டியே. நீங்க முன்னாடி சீட்ல போய் உட்காருங்கம்மா. ஹே பூஜா, அவ கோயில் கிட்ட கூட இறங்க மாட்டா. நீங்களே இறக்கி விட்டுருங்க, இல்லனா உங்க அப்பா அடிப்பாரு. சரிடி, நான் பாத்துக்கிறேன். பாய் நிலு. பாய் ஆண்டி. எங்க உங்க கார் ரொம்ப அழகா இருக்குங்க. தேங்க் யூ சத்யவதி. பாய். பாய் அண்ணே. பாய் அத்தை. பாய். பாய். பாய் சத்யா. ஏய் சத்யவதி, இங்க வா. அவங்க எங்க போறாங்க? கோயம்புத்தூருக்கு தானே? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உன்கிட்ட பேச வேண்டானே எங்க அண்ணி சொல்லிருக்காங்க. ஏன் என்ன கெட்டவள்னு சொல்லிருக்காளா உன் அண்ணி? இல்ல, உதவாக்கறன்னு சொல்லிருக்காங்க. என்னடா இது, இவளுக்கு கூட நான் இலகாரமா போயிட்டேன்ல. நீலாம்பரி அப்படி சொல்லிருப்பான்னு நினைக்கிறியா? சொன்னாலும் சொல்லிருப்பா. சென்னையில படிக்கிறல்ல. சரி ஆடு. போயிட்டு வரட்டும், வச்சுக்கிறேன். ஆடுற. நம்மவே நேரா அவங்க அப்பாவோட கீப்பருக்கு வீட்டுக்கு போனா என்ன? வேண்டாம் வேண்டாம். நீலாம்பரி சொல்றத வச்சு பார்த்தா அவர் ரொம்ப பிடிவாதக்காரரா இருப்பாரு. இப்ப நம்ம அவர் வீட்டுக்கு போனா ஆன்ட்டி கிட்ட ரொம்ப சண்டை போடுவாரு. சீச்சி, அவர் ரொம்பவே கொடுமைக்காரர்ல. கொடுமைக்காரரு அந்த அங்கிள் இல்ல, அவரோட கீப்பு தான். அந்த அம்மா மேலயும் தப்பு இல்ல, நம்ம சொசைட்டி மேலதான். இந்த காலத்துல கோ எஜுகேஷன் இருந்தோம் இந்த மாதிரி கீப்புங்க உருவாகுறாங்கன்னா அது நம்மளோட துரதிர்ஷ்டம். சீச்சி, அப்படிப்பட்ட புருஷன் கிட்ட இருந்து ஆண்டி எப்பவோ டைவர்ஸ் வாங்கியிருக்கணும். அவங்க வாங்கிக்கிட்டு பொண்ணை எப்படி காப்பாத்துவாங்க? இந்த பிரச்சனைக்கு தீர்வு நம்ம பேச்சால தான் பேசி வைக்கணும். ஆனா பிராக்டிக்கலா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அது என்னமோ உண்மைதான். டைவர்ஸ் வாங்கின பொண்ணுனா நீலாம்பரி யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு பயந்துருப்பாங்க போல. இந்த காலத்துல அதெல்லாம் யாரும் கண்டுக்க போறாங்க? நீ பிறந்து வளர்ந்த இடம், உன் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வேற, அதனால தான் உனக்கு அப்படி தோணுது. உண்மையிலேயே 100 வருஷமா மனுஷங்களே எந்த மாற்றமும் இல்லை, சொசைட்டிலையும் தான். என்னாச்சு நீலாம்பரி? எதுக்கு அழற? பக்கத்து வீட்டு பையன் என்ன அடிச்சிட்டான். டாடி எங்க?
டாடி வெளியே போயிருக்காருமா. இப்பதானே வந்தாரு. டாடிக்கு நிறைய வேலை இருக்கும், அதான் வெளியே போயிருக்காரு. எந்த வேலையா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு பையனை அடிச்சே ஆகணும். நான் அடிக்கிறேன், சரியா? நீ இல்ல, டாடி தான் அடிக்கணும். டாடி வேணும். தப்பம்மா, இப்படி அழக்கூடாது. எனக்கு டாடி தான் வேணும். 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 டாடி இப்ப வருவாரோ மாட்டாரோ? டாடி வேலை விஷயமா போயிருக்காருல, நாளைக்கு வந்ததும் அவர்கிட்ட சொல்றேன், சரியா? இல்ல, எனக்கு டாடி இப்ப நீ முதல்ல வா, வந்து தூங்கு. சொல்றேன்ல, வாமா. அழக்கூடாதுமா. டாடி காலையில வந்துருவாருல, அப்ப நான் உன்னை எழுப்பி விடுறேன், சரியா? என் செல்ல தங்கம், தூங்குமா, தூங்குமா. ஏண்டி கதவை திறக்க இவ்வளவு நேரமா? இங்கதாங்க சோஃபால உட்கார்ந்திருந்தேன், இப்பதான் அசந்து தூங்கிட்டேன். அதுக்குள்ள நீங்க கதவை தட்டிட்டீங்க. எப்ப பார்த்தாலும் அழுத மூஞ்சும் தூங்கு மூஞ்சும். என்னங்க, தினமும் கொஞ்சம் சீக்கிரமா வாய் மூடு. நீ சொல்றதெல்லாம் கேக்குற நிலைமையில இல்ல இந்த லட்சுமிபதி. அது இல்லைங்க. என்ன இல்ல, பேச்சுக்கு பேச்சு பதில் சொல்றதுன்னு எங்க கத்துக்கிட்ட? பொண்ணு உங்களை கேட்டு ரொம்ப ஏங்குறாங்க, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்தா. நான் என்ன பண்ணணும்னு மறுபடியும் எனக்கு சொன்னான்னு வச்சுக்க, உன் தலைய பிடிச்சு செவுர்ல இடிச்சே சாவடிச்சிருவேன். ஆம்பளைங்க எங்கதான் ஊர் சுத்திட்டு வந்தாலும் பொம்பளைங்க கேள்வி கேட்கிற உரிமை எங்க வம்சத்திலே இல்ல. அடங்கி இருக்கிறதா இருந்தா இரு, அப்படி இல்லனா போய்கிட்டே இரு. நான் கேட்டது எனக்காக இல்லைங்க, நம்ம பொண்ணுக்காக. அந்த பொண்ணு உங்களையே நினைச்சிட்டு இருக்கா. அவ என்ன எலிசபெத் மகாராணியா நான் அவ பேச்ச கேக்குறதுக்கு? அது ஒரு பொம்பளை பொண்ணு தானே. என்னமோ வம்சத்துக்கு ஆண் வாரிசு கொடுத்த மாதிரி ரொம்ப தான் துள்ற. ஜாக்கிரதை, நான் கண் எடுத்த நீ உயிரோட இருக்கவே மாட்டேன். எடுக்கட்டுமா? வேண்டாங்க. போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. என்ன அப்படி பாக்குற? என்ன பத்தி ஏமா கவலைப்படுற? உனக்கு வீடு வாசல்னு எல்லா சௌகரியமும் இருக்கு. சும்மா சாப்பிட்டமா தூங்கணுமான்னு இல்லாம நீயும் உங்க அம்மாவும் என்ன பத்தி ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? சொல்லுமா, என்ன பத்தி நீ ஏமா கவலைப்படுற? சொல்லு, சொல்றியா இல்லையா? சொல்லு. ஏண்டி இப்பவே நீ என்ன பத்தி ஆராய்ச்சி பண்றியா? நீ சின்ன பொண்ணாச்சே, உன்னை அடிச்சா செத்துருவேன்னு இவ்வளவு நாளும் உங்க அம்மாவை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னொரு தடவை என்கிட்ட வந்த நான் உன்னை சின்ன பொண்ணு தானேன்னு கூட பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. போ, போய் படுத்து தூங்கு. எனக்கும் இப்பதான்க்கா தெரிஞ்சது. மாமா இறந்து 1 மணி நேரம் ஆச்சா. தெரிஞ்சதும் உங்ககிட்ட நான் ஓடி வந்துட்டேன்க்கா. அழாதக்கா, அழாத அக்கா, அழாதக்கா. இந்த மாதிரி நேரத்துல தான்க்கா நீ தைரியமா இருக்கணும். நமக்கு அவ்வளவுதான்க்கா கொடுத்து வச்சிருக்கு. நிலம்பரி, எல்லாம் முடிஞ்சு போச்சுமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க பாருக்கா, நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா போன உயிர் திரும்பி வருமா? நீ கொஞ்சம் தைரியமா இருக்கா. முடிஞ்சு போச்சுமா. அழாதம்மா. அழாதம்மா, அழாத. எப்படி அம்மா நடந்துச்சு இதெல்லாம்?
நேத்து சாயந்தரம் டாக்டர் வந்து நல்லபடியா இருக்காருன்னு வீட்டுக்கு போனாராம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மாமா பாத்ரூம்க்கு போயிட்டு வந்து அந்த அம்மா கிட்ட காஃபி கேட்டுட்டு போய் படுத்துட்டாரா. அந்த அம்மா காஃபியை கொண்டு வந்து எழுப்புனா அவரு எழுந்துக்கவே இல்லையா. சந்தேகம் வந்ததுனால டாக்டர் வர வச்சு செக் பண்ணி பார்த்தா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாரா. அம்மா அமைதியா இரு, அழாத. அழுகிய தவிர அவரு நமக்கு என்னத்தை மிச்சம் வச்சிருக்காரு நீலாம்பரி. கண்ண புருஷன் கண்ண மூடுற நேரத்துல பக்கத்துல கூட என்னால இருக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கு காரணம் நீ இல்ல, டாடி அப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அப்படி நடந்துச்சு. இல்லம்மா, இதெல்லாம் அவ பண்ண வேலைதான். ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கோமா. இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நம்ம கையில எதுவும் இல்ல. அம்மா 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 ப்ளீஸ் நான் சொன்ன கேளுமா. மாமா கொஞ்சம் இப்படி வாங்க. இப்ப என்ன பண்றது மாமா? எதுவும் பண்ண தேவையில்லை. 1 மணி நேரம் கழிச்சு மாமா உடம்ப ஏத்தி நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அனுப்பிடுவான்றீங்க? அவர் உடம்ப வச்சு அவ என்ன பண்ண போறா? இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டா. இப்ப அந்த உடம்ப அனுப்பிட்டு கையை கழுவிடுவா, அவ்வளவுதான். அவ அனுப்புவா சரி, அதுக்குள்ள விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா நல்லா இருக்காதே. நீ என்ன பேசுற? உங்க அப்பாவை பத்தி இந்த ஊர்ல யாருக்கு தான் தெரியாது. மாமா அம்மா படுற வேதனையும் கொஞ்சம் பாருங்க. சரி, 1 மணி நேரம் கழிச்சு தான் ஆட்டோ கிடைக்கும். 3 மணிக்கு நாம போய் அந்த உடம்ப கொண்டு வருவோம். நடக்க வேண்டிய காரியத்தை எந்த குறையும் இல்லாம நாம பண்ணிடலாம். அக்கா, நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. நடக்க வேண்டியது நிறைய இருக்கு. கவலைப்படுறத முதல்ல விடு. யோ வாங்கயா. இங்க பாரு, நீ பணத்தை தூக்குறவங்க கிட்ட மாமா செத்து போயிட்டாருன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொல்லு. சரிங்க தம்பி. ஏய் கிருஷ்ணா, நீ அந்த அம்மா வீட்டுக்கு போய் அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா. அப்புறம் என்ன பண்ணலாம் நாம யோசிப்போம். சரிங்க தம்பி. சரி போ. நீலாம்பரி, அப்பாவோட உடம்பை எடுத்துட்டு வர சொல்லி ஆளை அனுப்பியிருக்கேன். அவங்க கொண்டு வந்துருவாங்க. இந்த விஷயத்தை ஊர்ல உள்ளவங்க கிட்ட சொல்லி நடக்க வேண்டிய காரியத்தை நடத்துவோம். சரியா?